பிரதமர் மோடியின் செல்லப்பிள்ளையாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள கைதிகளை விடுதலை செய்வோம் என்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், பாசிச ஆட்சி நடத்தி வரும் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திலிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி உயர்த்தி தருவது குறித்து இதுவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட குரல் கொடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இரட்டை வேடம் போடும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியின் செல்லப்பிள்ளையாக மாறியுள்ளதாக விமர்சித்தார். எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பது தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது, ஸ்டாலின் அரசாங்கம். மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை.